உங்கள் இருதயங்கள் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் நிறைய விஷயங்களை எச்சரிக்கையா இருங்கள், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், நிறைய விஷயங்களை சொல்றார். ஒருவர் இந்த சிறியவர்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அப்பமா எண்ணாதிருங்கள் அப்படிங்கிறார். அவர் மனுஷர்களுக்கு காண வேண்டும் என்று நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாதிருங்கள், உங்கள் உதவி மற்றவர்களுக்கு மற்றவங்க பார்க்குறபடியாக நீங்கள் என்ன செய்யாதுங்க, இதுக்கும் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கெல்லாம் நிறையா ஒருத்தர் சின்ன பொருளை கொடுத்துட்டு இப்போ பல லட்சம் பேருக்கு வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறோம். இவங்கெல்லாம் பார்க்கணுமா, உன் இடது கை கொடுக்கறது வலது கை தெரியக்கூடாது, வலது கை கொடுக்கறது இடது கை, இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி, இதுக்கு வருவோம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும். என்ன அப்படின்னா உங்கள் இருதயம், அங்க என்ன சொல்றார், இருதயம் தான் இப்ப மேட்ரு. இந்த இருதயத்தை குறித்து பேசும் பொழுது வேதவசனம் சரி, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதும் ஏதோ ஒண்ணு. இந்த இருதயம், நம்ம இருதயம் நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த பொல்லாததை தான் ஆண்டவர் கேட்கிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. இது ஆண்டவர் கேட்கிறார். இந்த இருதயத்துக்குள்ள லௌகிக கவலை, வெறி, பெருந்திண்டி, இதுல எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தேவனை மகிமைப்படுத்த முடியாது. இப்ப நம்ம சர்ச்சை முடிஞ்சிருச்சு, சர்ச்சை முடிய போகுது, இப்ப ஏன் நமக்கு எண்ணத்துக்குள்ள போய் என்ன பண்றது, வீட்டில் பிரியாணி செஞ்சு என்ன மேல வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு வந்த கறி என்னாச்சுன்னு தெரியல, இவர் வேறு சீக்கிரமா முடிக்க மாட்டாரு, நம்ம அது வறுக்கிறதுக்குள்ள இவர் வருவாருன்னு வறுக்கிறாரு. இங்க உங்க இருதயம் எங்க இருக்கிறது, உங்கள் இருதயம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் உங்களுடைய இருதயம் பொக்கிஷம் இருக்குமானால் உங்க இருதயம் அங்கதான் இருக்கும். வேத வசனத்தை குறித்து, ஓ அப்படியா, இந்த வசனம் இப்படி சொல்லுதா, இந்த வசனம் இப்படி சொல்லுதா, நான் இப்படி மாறணுமா, இப்படி எல்லாம் இருக்கணுமா, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் இதை குறித்து திங்க் பண்றவங்க தான் எங்க போக முடியும்னா அந்த தேவனுடைய வருகை நினையாத நேரத்தில். அந்த நாள் எந்த நாள்? தேவனுடைய வருகையின் நாள்.